அப்போ நெக்ஸ்ட் நம்ம நேரடி நடவடிக்கை 4க்கு முஸ்லீம் லீக் அழைப்பு விடுத்தல். Difference arose between Congress and Muslim League when the former nominated a Muslim member. காங்கிரஸ் ஒரு முஸ்லீம் உறுப்பினரை நியமித்ததை அடுத்து காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் கட்சிகள் இடையே கருத்து வேறுபாடுகள் நிலவின. The league argued it was to be the sole representative of the Muslim and withdraw its approval. தான் மட்டுமே முஸ்லிம்களின் பிரதிநிதியாக இருக்க வேண்டும் என்று வாதிட்ட முஸ்லீம் லீக் தனது அனுமதியை விலக்கி கொண்டது. ஜின்னா declared 16 August 1946 as the direct action day. அதை லைன் பண்ணிக்காங்க. அப்போ 1946 ஆகஸ்ட் 16 நாளை நேரடி நடவடிக்கை நாளாக ஜின்னா அறிவித்தார். Hurdles and demonstrations took place which soon turned into Indo-Muslim conflict. ஆர்ப்பாட்டங்களும் கடையெடுப்பு போராட்டங்களும் நடந்தது. விரைவில் அது இந்து முஸ்லீம் மோதலாக உருவெடுத்தது. It spread to other district of Bengal. இது வங்காளத்தின் இதர மாவட்டங்களுக்கும் பரவியது. The district of நவகாளி was the worst affected. நவகாளி மாவட்டம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் பிளான் வெரி இம்பார்ட்டன்ட். 1947 இயர் கொடுக்கல, நோட் பண்ணிக்கோங்க. அப்போ 1947 அதான் மவுண்ட் பேட்டன் திட்டம். எதிராக மவுண்ட் பேட்டன் திட்டம். The interim government headed by Jawaharlal Nehru was formed in September 1946. ஜவஹர்லால் நேரு தலைமையில் இடைக்கால அரசு 1946 செப்டம்பர் மாதம் அமைக்கப்பட்டது. அதை லைன் பண்ணிக்க முன்னே சொல்லியிருக்க இன்டீம் கவர்மெண்ட் ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் தி இயர் 1946 லீடர் ஆஃப் டேஸ் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. After some hesitations, the Muslim League joined in October 1946. சில தயக்கங்களுக்கு பிறகு முஸ்லீம் லீக் இந்த இடைக்கால அரசில் 1946 அக்டோபர் மாதம் இணைந்தது. இட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அண்ட் லியாகத் அலிகான் வாஸ் மேடு த ஃபினான்ஸ் மெம்பர். அதன் பிரதிநிதியாக லியாகத் அலிகான் நிதி உறுப்பினராக ஆக்கப்பட்டார். In February 1947, Clement Attlee declared that power would be transferred by June 1948. 1948 ஜூன் மாத வாக்கில் அதிகார மாற்றம் ஏற்படும் என்று 1947 பிப்ரவரி மாதம் கிளமெண்ட் அட்லி அறிவித்தார். Lord Mountbatten was sent as Viceroy to India with the specific task of transfer of power. இந்த ஆட்சி மாற்றை உறுதி செய்யும் பொறுப்புடன் மவுண்ட் பேட்டன் பிறப்பு இந்தியாவுக்கு அரச பிரதிநிதியாக அனுப்பப்பட்டார். On 3rd June 1947, the Mountbatten plan was announced. It proposed 1947 ஜூன் மாதம் 3ஆம் நாள் மவுண்ட் பேட்டன் திட்டம் அறிவிக்கப்பட்டது. கீழ்கண்டவை அதில் கூறப்பட்ட அம்சங்களாகும். Power would be transferred on the basis of domination status to India and Pakistan. இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு பிரிட்டனின் தன்னாட்சி பகுதி டொமினியன் என்ற தகுதியுடன் அதிகார மாற்றம் என்ன பண்ணணும் அப்படின்னா நடைபெறும். சாண்ட் அண்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா
princely states should have to join either India or Pakistan. சிற்றரசுகள் இந்தியா அல்லது பாகிஸ்தானில் சேர வேண்டும். Boundary Commission was to be set up under our Radcliffe and Pravin and the award will be announced after the transfer of power. ராட்கிளிஃப் பிரவின் தலைமையில் எல்லைகளை நிர்ணயிக்க ஆணை அமைக்கப்பட்டு அதிகார மாற்றத்துக்கு பிறகு இந்த ஆணையத்தின் முடிவு அறிவிக்கப்படும். பஞ்சாப் அண்ட் பெங்கால் legislative assembly would vote on whether they should be of a party censored. பஞ்சாப் மற்றும் வங்காள சட்டப்பேரவைகள் அவைகள் பிரிக்கப்பட வேண்டுமா என்பது பற்றி வாக்கெடுப்பு நடத்தும். பஞ்சாப் மற்றும் வங்காள சட்டப்பேரவைகள் அவைகள் பிரிக்கப்பட வேண்டுமா என்பது பற்றி வாக்கெடுப்பு நடத்தும். நெக்ஸ்ட் டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் அண்டு பார்ட்டிஷியன்ஸ், விடுதலையும் பிரிவினையும். The Mountbatten Plan was given effect by the enacted of the Indian Independence Act on 18 July 1947 by the British Parliament. 1947 ஆண்டு ஜூலை மாதம் 18ஆம் நாள் பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்திய விடுதலை சட்டத்தை இயற்றியதை அடுத்து மவுண்ட்பேட்டன் திட்டத்துக்கு செயல்வடிவம் தரப்பட்டது. இந்த ஆக்ட் abolished the sovereignty of the British Parliament over India. இந்தியாவின் மீதான ஆங்கில ஏகாதிபத்தியத்தின் இறையாண்மையை இந்த சட்டம் ரத்து செய்தது. இந்தியா வாஸ் partitioned in two dominions. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் என 2 பகுதிகளாக இந்தியா பிரிக்கப்பட்டது. அதுவும் லைன் பண்ணிக்காங்க. இந்தியா அண்டு பாகிஸ்தான் ஆன் 15 August 1947 இந்தியா ஒன் இண்டிபெண்டன்ஸ். 1947 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் வெரி லைன் பண்ணிக்காங்க. ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கு மிக தேவையான நாள். இந்தியா விடுதலை அடைந்தது 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள். தேங்க்யூ.